நிஜங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய பணம் நிறைய நேரம் இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு லைஃப்பில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபா பணம் இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணேன்னா நான் வந்து இருக்கிற டாப் பிஎம்டபிள்யூலேருந்து பென்ஸ்லேருந்து இருக்கிற அத்தனை பெரிய கம்பெனிகள் இருக்கக்கூடிய என்ன கார் வேணாலும் நான் பார்ப்பேன். இது வாங்கலாமா, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது வாங்கலாமா, இதுக்கு அதுக்கு என்ன பெட்டர், எல்லாமே நான் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு சாய்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா எங்கிட்ட பணம் நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போ நான் கார் வாங்கணும், எங்கிட்ட பணம் பார்த்தீங்கன்னா அளவாக தான் இருக்குது. எங்கிட்ட பணம் வந்து ஒரு 7 லட்சம் தான் எங்கிட்ட இருக்குது. அப்போ பணம் அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா சாய்ஸ் அளவாக தான் இருக்குது. நீங்கள் 7 லட்சம் ரூபாய்க்கு கார் விற்கிற ஒரு 3 கம்பெனிக்கு தான் நீங்கள் ஏறி இறங்கவே முடியும். ஸோ உங்களுக்கு பணம் நிறையா இருந்தால் நிறைய சாய்ஸ் இருக்குது. பணம் அளவாக இருந்தால் சாய்ஸ் அளவாக தான் இருக்குது. சரி, 3வது ஒரு விஷயம் இருக்குங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா லைஃப்பில் சாய்ஸே இல்லை. வர்றபடி வாழ்க்கையை வாழ வேண்டியதானே தவிர உங்களால் எதையுமே டிசைட் பண்ண முடியாது. வாழ்க்கையின் நிஜங்கள். பணம் நிறையா இருந்தால் நிறைய சாய்ஸ் இருக்குது. பணம் அளவாக இருந்தால் சாய்ஸ் அளவாக இருக்குது. பணமே இல்லைன்னா வாழ்க்கையில் சாய்ஸே கிடையாது. எப்படி போகுதோ அப்படி போக வேண்டியது தான். ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா நம்மக்கிட்ட இருக்கணும். எப்போ வேணாலும் நினைத்து செலவு பண்ணுற அளவுக்கு எக்கச்சக்கமாக பணம் இருக்கணும். முக்கியமாக திங்கட்கிழமை காலையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் லேட்டாக எந்திரிச்சு விளையாட போகணும். ஷட்டில் விளையாட போகலாம், கால்ஃப் விளையாட போகலாம், இல்லை ரன்னிங் போகலாம், இல்லை உங்கள் ஒரு ஹாபியை பர்சூ பண்ண போகலாம், என்ன வேணால் போகலாம். இது வந்து எங்களுடைய ஆசைங்க. இது வந்து எங்களுடைய ஆசை, எங்களுடைய கனவு. இது வந்து நிறைய ஏன் தெரியுமா திங்கட்கிழமை காலையில் விளையாட போகணும், காலையில் லேட்டாக எழுந்திரிக்கணும்னு சொன்னேன். ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே திங்கட்கிழமை காலையில் தானவாமா. நீங்கள் வேணால் குழந்தைகள்லேருந்து எடுத்து பாருங்களேன். குழந்தைகளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. வெள்ளிக்கிழமை மத்தியானம் டிஃபன் சாப்பிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை மூடும்போது அந்த சந்தோஷம் ஆரம்பிக்கும். அந்த சந்தோஷம் எப்போ முடியும் தெரியுமா? வீட்டில் நான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகணுமே. இது வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்கு இதுதான் நிலைமை. அப்போ என்னென்னா, திங்கக்கிழமை காலையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பாருங்கள், செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது, பார்ட்டிஸ் சப்ளை பண்ணுறதுக்கு செக் எழுதி கொடுக்கும்பொழுது மேக்ஸிமம் செக் பார்த்தீங்கன்னா டேட் சனிக்கிழமை டேட்டில் தான் போடுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை டேட் போட்டு அன்னைக்கு செக் வராது. ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை காலையில் தான் செக் வரும். ஆனால் திங்கக்கிழமை வருமில்ல, அதான் திங்கக்கிழமை ஹார்ட் அட்டாக்கும் கூட சேர்ந்து வரும். ஏன்னா திங்கக்கிழமை தான் எல்லா கமிட்மெண்ட்ஸும் வரும். நீங்கள் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, திங்கக்கிழமை லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சனிக்கிழமை திங்கக்கிழமை லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டேஸ் அதுதான். ஆனால் அந்த டேஸ் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, மைண்ட் ஒத்துழைக்காது. ஸோ இது வந்து எங்களுடைய சாய்ஸ். திங்கக்கிழமை காலையில் சந்தோஷமாக இருக்கணும், விளையாடணும், கப்பல் மாதிரி வீடு இருக்கணும், கார் இருக்கணும், என்ன வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும். இது எங்கள் சாய்ஸா? இது எல்லாம் நம்மளுடைய சாய்ஸா? இது நம்ம எல்லாருடைய சாய்ஸ் இதுதானே. இது வந்து நம்மளுடைய சாய்ஸாவோ இல்லை கனவாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை. என்ன வேணுமோ சம்பாதிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஒரு வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்மத்தை நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நம் ஒவ்வொருவரின் பிறப்புரிமை. ஆனால் என்ன தெரியுமா, இது நம்முடைய பிறப்புரிமையாக இருந்தால் கூட இதைய நம்ம தான் நமக்கு நிறைவேற்ற முடியுமோ தவிர வெளியிலிருந்து யாரும் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு 4 விதமான மக்கள் இருக்காங்க. மொத்தமாகவே உலகத்தில் 4 விதமான மக்கள் தான் இருக்காங்க. அதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க வேண்டிய ஸ்லைடு இது. அதாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்டு, வேலைக்கு போகிறவங்க. இந்த வேலைக்கு போகிறவங்ககிட்ட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போதுமான வருமானம் இருக்காது, அதனால் போதுமான பணம் இருக்காது கையில். அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 8 மணி நேரங்கிறது 8 மணி நேரம் ஒர்க்கிங் டைமாக இருந்தால் கூட 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை வாங்குற நிறுவனங்கள் தான் இருக்குது. ஸோ நேரமும் இருக்காது, பணமும் இருக்காது. இது வந்து வேலைக்கு போகிறவங்களோட நிலைமை. இப்போ இதுவே வந்து வேலை இல்லாதவங்க இல்லை வேலை தேடுறவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குங்க. அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட நிறைய நேரம் இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பணம் இருக்குமா? வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அப்போ அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வேலைக்கு போகிறவங்க, அவங்கக்கிட்ட பணமும் இருக்காது, அனுபவிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. செகண்ட் கேட்டகரி வேலை தேடுறவங்க இல்லை வேலை இல்லாதவங்க, அவங்கக்கிட்ட நேரம் நிறையா இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பணம் இருக்காது. 3வது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள். பணம் நிறையா இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இன்றைக்கி ஒரு ஊர், நாளைக்கு ஒரு ஊர், அங்கே ஒரு மீட்டிங், இங்கே ஒரு மீட்டிங்னு சுற்றிட்டே இருப்பாங்க. சார் உண்மையாகவே சொல்கிறேன், நான் டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 5 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
5 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய எக்ஸாம்பிளை சொல்கிறேன். எங்கிட்ட யாராச்சும் எங்காச்சும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே இந்த இது வந்து என்னோட ஓன், நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம ஓன் பில்டிங், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த சாயந்தரம் 7 மணிக்கு மேலே இந்த பில்டிங்கில் வந்து தான் என் மூச்சே விடுவேன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பேன். 5 பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். யாராச்சும் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்குதுன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவேன். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு செகண்ட் யோசிச்சு இல்லை ஒய்ஃப் கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன். ஸோ மோஸ்ட் பிஸ்னஸ் பீப்புளோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு மாத வருமானம் 2.25 லட்சம், எல்லா செலவும் போக. எங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கரண்ட் சார்ஜ் கட்டி வீட்டு செலவு எல்லாம் பண்ணது போக 2.25 லட்சம் ரூபா மாதம் என்னால் எடுத்து வைக்க முடியும் பிள்ளைங்க 22 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அனுபவிச்சிருக்கேன். பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட நேரம் இருக்காது. 4வது ஒரு பீப்புள் இருக்காங்க, ஃபோர்த் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவங்கக்கிட்ட நேரமும் நிறையா இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு பணமும் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ இந்த 4 கேட்டகிரியில் நம்ம எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த கேட்டகிரிக்கு நம்ம எல்லாம் வரணும்னு நினைப்போம். வேலைக்கு போகிற இடத்துக்கா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கா, வேலை இல்லாத இடத்துக்கா, இல்லை நேரம் பணம் ரெண்டும் இருக்கிற இடத்துக்கா? நேரம் பணம் 2 இருக்கிற இடத்துக்கு தான் எல்லாரும் வரணும்னு நினைப்போம். கரெக்டுங்களா? அப்போ இந்த நேரமும் பணமும் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்த ஒரு சர்வே. அந்த சர்வே எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100ல் 36 பேர் தங்களுடைய 65வது வயசில் இறந்துருவாங்களாமா. 65 வயசு ஆகும் பொழுது 100ல் 36 பேர் செத்துருவாங்களாமா. ஒரு 54 பேர் வில் பி டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ். 65 வயசில் ரிட்டையர் ஆயாச்சு, மேற்கொண்டு வருமானம் எதுவும் இல்லை, தங்களுடைய சொந்தக்காரங்களை நம்பியோ, குழந்தைகளை நம்பியோ, நண்பர்களை நம்பியோ, அடுத்த வேளை சோத்துக்கு இல்லை ஸ்டேக்கு ஷெல்டருக்கு அடுத்தவங்களை நம்பி இருப்பாங்களாமா. டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் ஒரு 54%. ஒரு 5% பார்த்தீங்கன்னா இன்னும் சோகம். 65 வயசு கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, மேற்கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. 65 வயசுக்கு அப்புறமும் தே ஒர்க். அதுக்கப்புறமும் அவங்களுடைய காலத்தை ஓட்டுறதுக்காக பார்ட் டைமாவோ இல்லை எங்கேயாச்சும் செக்யூரிட்டியாவோ இல்லை ஒரு கணக்கு எழுதுகிற வேலையோ எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2% ஒரு 4% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ டாடா பிர்லா அம்பானி பற்றி எல்லாம் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே இல்லைங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில். அதாவது இங்கே சிட்டிக்குள்ளே, இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் 2 வீலரில் போனால் தான் உங்கள் வீட்டுக்கு போய் சேர முடியும். அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அங்கே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு மாருதி 800 கார் வச்சுருப்பாங்க. ஓட்ட மாட்டாங்க. டெய்லி காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேட்டரி டவுன் ஆகக்கூடாதுல்ல. இந்த மாதிரி காலையில் ஒரு ஹிந்து பேப்பர் கண்டிப்பாக படிச்சிருவாங்க, சாயந்தரமும் ஒரு தமிழ் பேப்பர் படிச்சிருவாங்க. இந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறவங்கள தான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டுங்கிறாங்க. இது எத்தனை சதவீதம்ங்க? 4%. ஆனால் 100ல் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான், இப்போ நம்ம எல்லாருமே நேரம் பணம் இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறணும்னு சொன்னோம், கரெக்டுங்களா? அந்த நேரமும் பணமும் இருக்கக்கூடிய நபர் 100ல் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாராம். மேற்கொண்டு திரும்பவும் அந்த சர்வே மேலே திரும்பவும் ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த 1% எப்படி வந்தாங்க? அந்த 1% மட்டும் பணம் நேரம் இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பவும் சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 1993ல் உங்களுக்கு ஒரு நியூஸ் மேகசினில் ரிப்போர்ட்டில், அதாவது 1993ல் இங்க் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மேகசினில் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த 1% மக்கள்கிட்ட மட்டும் பணமும் நேரமும் இருந்ததுக்கு காரணம் என்ன, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 74% பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொந்த தொழிலின் மூலமாகத்தான் பணமும் நேரமும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. 74% ஓன் பிஸ்னஸ்ல இருந்து. ஒரு 10% பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ப்ரொஃபஷனல்ஸ். சார் ப்ரொஃபஷனல்ஸ்னால் தெரியலீங்களா? டாக்டர், இன்ஜினியர், லாயர்ஸ். எல்லா டாக்டர், எல்லா லாயர், எல்லா இன்ஜினியரும் இல்லைங்க. சக்ஸஸ்ஃபுல் டாக்டர், சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ். இவங்க ஒரு 10%. இன்னொரு 10% பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகள், சிஇஓ, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகள், அவங்க ஒரு 10%. இன்னொரு 6% பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு வராங்க. இந்த அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்களா? இங்கே கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்க ஃபென்டாஸ்டிக். இவ்வளோ பேர் இருக்கீங்களா? 40 பேரில் இத்தனை பேர் இருக்கீங்க. வெரி குட். கல்யாணம் ஆகாத உங்கள் அத்தனை பேருக்குமே
இந்த அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஏன்டா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்கா? சரி, எல்லாரும் கைதட்டினீங்களே, கரெக்டு சார், பரவாயில்ல, உங்கள் தூக்கமெல்லாம் தெளிஞ்சிருச்சு, பரவாயில்ல, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் கைதட்டுறதுக்கு முன்னாடி சார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுல நீங்கள் கைதட்டியிருக்கணும். அதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு கைதட்டினீங்க. இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன், கைதட்டுறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக கைதட்டினதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா இல்லை வருத்தப்படுறீங்களான்னு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6% பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னா கைதட்டிட்டீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கோடீஸ்வர பையனாக பார்த்து ரெடி பண்ணிடுங்க. கல்யாணம் ஆகாத பசங்க கோடீஸ்வரம் பொண்ணை பார்த்து ரெடி பண்ணிடுங்க. உழைச்சொன்னு முன்னுக்கு வர முடியாதுங்கிறாங்க. இந்த மாதிரி லாட்டரியில் விழுகணும் பணம், இந்த மாதிரி லக்கில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தால் தான் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு 6% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா நீங்கள் எது கைதட்டினீங்கன்னு?